தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வரும் ஸ்ரீவைகுண்டம் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் தாவேக கட்சியில் ஒன்றிய செயலாளராக இருப்பவர் குணசேகரன். இவர் ஆந்திராவிலிருந்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை மொத்தமாக வாங்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தொலைபேசியில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது குட்கா கடத்தலில் ஈடுபட்டுள்ள குணசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த இளைஞர் கோரியுள்ளார். ஆனால் கடைசி வரை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மழுப்பலான பதிலையே தெரிவித்துள்ளார். தற்போது இந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், எம்எல்ஏ சரவணன் சாத்தாங்குளத்துல இருந்து நெடுங்குளத்துல இருந்து நான் பேசுறேன். சாத்தாங்குளம் நீங்க மத்திய ஒன்றிய செயலாளர்னு குணசேகரன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க. சரிங்களா? அவர் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா லைவாவே குட்கா தமிழ்நாடுல ஹோல்சேல்ல 60%, நம்ம தமிழ்நாடு மாநிலத்துல 60% லெவல்ல அவர் தான் குட்கா வியாபாரம் பண்றாரு. இன்னைக்கும் லைவ்ல இருக்காரு. அதாவது சொல்றாங்கன்னா எவிடன்ஸ் நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். இன்ன வரைக்கும் அவர் 2010 இருந்து இன்ன வரைக்கும் அவர் மேல உள்ள குட்கா வழக்குல உள்ள கேஸ் எல்லா எஃப்ஐஆர் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க பாருங்க. இல்ல அவர் எத்தனை வழக்கு இப்போ இடையில பழைய வழக்கு இன்னைக்கும் லைவ்ல இருக்காரு. அவரு இன்னைக்கு லைவ்ல ஆந்திரால கம்பெனி வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல்சேல் அவர் கூட உள்ள எத்தனை பேர் எத்தனை கோடி ரூபாய் இத்தனை நாள் சம்பாதிச்சிருக்காங்க, இன்ன வரைக்கும் எத்தனை பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரீசனா உள்ள எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். சாத்தாவத்துல இப்ப கடைசியா மாட்டின குட்கா நெடுங்குளத்து வேற வண்டி தானே. ஏன்னா அவர் பேர்ல வழக்கு இல்லைன்னா எப்படின்னு அதையும் கேளுங்க. அவங்க தோட்டத்துலதான் மாட்டுது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி தான் பழி வந்தாப்புல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆதவா லாட்டரி வித்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா 100% பேர் சொல்லுவாங்க. அது ஆதவா கிடையாதுல்ல. அவங்க மாத்திங்கிறவங்க வித்தாங்க. அவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. அவங்க மருமகன் தானே. அது கஞ்சாங்கிறது ஹான்ஸுங்கிறது மிகப்பெரிய போதைப் பொருள். அது தமிழ்நாட்டுல இன்னைக்கு சாத்தாங்குளத்துல ஈஸியா புழங்குது அப்படின்னா அது குணசேகரன் மட்டம், அவரால் மட்டும் தான். நீங்க இதை இவனை வச்சேன்னு வைங்களேன், தமிழ்நாடுங்கிறத விட ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மட்டும் போதை மாநிலமா மாறும். நான் அதை அடிச்சு சொல்லுவேன். பெரிய லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லி முடிக்கலாம்னு நான் பாக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து பல்லடத்துல இருந்து இவனுங்க தான் ஃபுல்லா பண்றானுங்க. ஒரு பம்ப் சென்டருக்கு நீங்க டீட்டெயில் மட்டும் அனுப்பி கொடுங்க, நான் பாத்துட்டு இது பண்றேன். நன்றி தலை. ஸ்ரீவைகுண்டம் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அண்மையில் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு 2 பேருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.